ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் மே 2025 எக்ஸாமுக்கான AL3452 OS சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டான கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, யூனிட் 1 and 5 பார்த்தோன்னா மேக்ஸிமம் தியரி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2, 3 and 4 பார்த்தோம்னா தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் பண்ணி கேட்பாங்க. அப்படிலாம் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு யூனிட் 2 யூனிட்டில் வந்து ஃபுல்லாகவே தியரி கொஸ்டின் கேட்கலாம், அப்படிலாம் வந்து ஃபுல்லாகவே ப்ராப்ளமாக கேட்கலாம். ஸோ ரெண்டுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் யூனிட் 1 and 5 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் தியரி கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ அது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா, முதல் கொஸ்டின் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சுங்க. இதில் வரக்கூடிய இந்த எவல்யூஷனு, ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், இது 3 டாபிக்ஸ் நல்லா தேவை பண்ணுறேங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து இதுலேருந்து கொஸ்டின் எடுத்து அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டர் சிஸ்டம் கால்ஸு கேட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்கலாம், அதே மாதிரி இந்த யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி சிஸ்டம் கால்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கேட்டாங்கன்னு விட்டுறக்கூடாது. இது வந்து 3 கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுங்க. அகைன் வந்து ரிப்பீட் பண்ணி கேட்குறது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு யூனிட் 2க்கான கொஸ்டின் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா டெட்லாக் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. இதில் வரக்கூடிய ப்ரிவென்ஷனு, ஹேண்ட்லிங் பண்ண மெத்தட்ஸு, டிடெக்ஷனு, அவாய்டன்ஸ், ரெக்கவரி இது கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சுட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கெடியூலிங் அல்காரிதமும் கிரிட்டேரியா நல்லா தேவை படிச்சுங்க. இது பேஸ் பண்ணி தியரி அதே மாதிரி ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம், இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி தியரியும் பார்த்துங்க, அதே மாதிரி ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு செமாபோஸ் த்ரெட்டு இது கம்ப்ளீட் நல்லா படிச்சுங்க. மெயினாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த டெட்லாக்கும் ஸ்கெடியூலிங் அல்காரிதம் கிரிட்டேரியா படிச்சுட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 3க்கான கொஸ்டின் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா செக்மெண்டேஷனும் பேஜிங்கும் இந்த டாபிக் கம்ப்ளீட்டாக தேவை பண்ணிங்க. இதை பேஸ் பண்ணி இது ப்ராப்ளம் தியரி நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். பட் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த ஃபாலோவிங் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிளும் நல்லா பார்த்துங்க. த்ராஷிங்கு, பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம், ஸ்வாப்பிங்கு இது நல்லா படிச்சுட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் இந்த டாபிக் நல்லா தேவை பண்ணுறேன். மேக்ஸிமம் இதுலேருந்து வந்துடும். இது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்தளவு படிச்சிங்க போதும். நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான கொஸ்டின் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா டிஸ்க் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. இதில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரு, ஷெடியூலிங்கு, மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபைல் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, அப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வித் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி ஃபைல் அலோகேஷன் மெத்தடும் ஃபைல் ஆக்சஸ் மெத்தடும் இதுலேருந்து ஒரு டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைம் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க. ஸோ யூனிட் 4 பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5க்கான கொஸ்டின் பார்த்தோம்னா, இதுலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து விர்ச்சுவல் மிஷின் டாப்பில் இருந்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஓஎஸ் டாப்பில் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எதனா ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படிச்சிட்டாலே போதும். ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து எந்த டாபிக் ஈஸியாக இருக்கோ அதை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு வருது. நெக்ஸ்ட்டு விர்ச்சுவலைசேஷன் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஓஎஸ் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. ஸோ இது மாதிரி படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான நோட்ஸும் அதே மாதிரி பார்ட் 2 மார்க்ஸ்க்கான கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.